தமிழகத்தை தாண்டி வட மாநிலங்கள்ல 400 இடங்களுக்கு மேல் பெற்று பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை சின்னம் மீண்டும் 3ஆம் முறை ஆட்சி அமைக்கும்னு கருதுறாங்க. தமிழகத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலை என்னவாக இருக்கும்? ஒண்ணுமே இல்லாம இருந்த இடத்துல 2 சீட்டு பிடிச்சவங்க தான் அதற்கு அடுத்த ஒரு 30 ஆண்டுகளுக்குள்ள இந்தியாவே பிடிக்கக்கூடிய வல்லமைய மெதுவா சரியா வளர்த்துக்கிட்டாங்க. ஸ்லோ ஸ்டடி அப்படிங்கிற அந்த 2 வார்த்தைகளுக்கு அர்த்தமாக தான் இந்த 3 எழுத்து பிஜேபி வளர்ந்துருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கணிசமான இடத்தை பெறுவார்கள். உடனே 40க்கு 40 வாங்கிறாங்கன்னா அது நம்மளுடைய அபரிதமான வளர்ச்சி. இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஒரு கெட்ட கொழுப்பு சேர்ந்துருச்சுன்னா அவன் திடீர்னு வளர்ந்துருவான். அது மாதிரி பிஜேபி எந்த காலத்திலும் விரும்பல. முறையாக மெதுவாக வளர்ந்தாலும் சிறப்பாக ஆரோக்கியமாக இருக்குங்கிறதுல ரொம்ப அக்கறை காட்டுது. அதனால கணிசமான இடத்தை பிடிக்கும். தலைவர் அவர்களுடைய வெற்றி செய்தி, அண்ணாமலை அவர்களுடைய வெற்றி செய்தி முதல் செய்தியா இந்த தமிழ்நாட்டை எட்டும். அதற்கடுத்து தலைவர் மோடி அவர்கள் 400 இடங்களுக்கு மேல ஜெயிச்சுட்டார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செய்தியும் வரும். வடக்க பொறுத்த மட்டும் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அங்க போற இடமெல்லாம் மோடிஜி ராம் லல்லா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், கிருஷ்ணர்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் 3வது சொல்லக்கூடிய பெயர் அந்த சன்னியாசிகள் கூட சொல்ல மோடிஜின்னு தான் அவன் உரைக்கிறான். நான் கங்கைக்கு வாரணாசிக்கு போயிருந்தப்ப, வாரணாசி அது ஒரு நாஸ்தி சிட்டியா இருக்கு, இன்னைக்கு ஒரு நேம்டு சிட்டியா அவ்வளவு ஒரு சிறந்த நகரமா உருவாக்கிட்டார். ஒரு முறை வாரணாசிக்கு வந்தவர் மறுமுறை திருச்சி பாராளுமன்றத்துக்கு வரமாட்டாரான்னு நான் விரும்பினேன். மதுரைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் வரக்கூடாதான்னு மதுரைக்காரங்க விரும்புறாங்க. இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய 543 அந்த தொகுதியை சேர்ந்த மக்களும் விரும்புறாங்க. இருந்தாலும் அவர் வாரணாசியில தன்னுடைய கண்ணை பதிச்சிருக்கிறாரு. அந்த தொகுதியை திருத்தினது மாதிரி இந்தியாவை கூட திருத்துவாருங்கிற மிகப்பெரிய நம்பிக்கை எங்கள்கிட்ட மலர்ந்திருக்கு. நிச்சயமா அவர் மோடிஜி செய்வாரு.